இன்மைக்காக தேவனை தேடி வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ பிள்ளையே, இன்மைக்காக ஆண்டவர் யாரையும் எதிர்பார்க்கல. ஆண்டவரிடத்துல என்ன அற்புதம், திரளான ஜனங்கள் கடந்து வந்தார்கள். என்ன செய்தார்கள்? அப்பமும் மீனையும் புசித்தார்கள். திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? வியாதிஸ்தர்கள் வந்தவர்களாம் சொஸ்தமானார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து போனதற்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க? வெறும் 120 பேர் தான். ஆமா, அற்புதங்கள் அடைந்தவங்க எங்க போனாங்க? அற்புதம் அடைந்தவங்க எங்க போனாங்க? அப்பம் புசித்தவங்க, மீன் புசித்தவங்க எங்க போனாங்க? ஆமா, 5 அப்பத்தை 2 மீனை 20,000 பேருக்கு மேலாக புசிச்சாங்களே. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பாக என்னது? வெறும் 120 பேர் தானே இருந்தாங்க. அற்புதத்தை அடைகிறதுனால அற்புதம் எழுப்புதல் கிடையாதுங்க. அற்புதம் எழுப்புதல் அப்படிலாம் கிடையாது. அற்புதத்தை அடைகிறவன் என்ன செய்வான் அப்படின்னா, வருவான், வந்து அற்புதத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வானா? ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு என்ன செய்வானா? திரும்பி திசை பக்கமே வரமாட்டான். ஆமா, அவன் என்ன செஞ்சிடும்? அதே போக்கு. ஏதோ ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. எழுப்புதல்ங்கிறது அற்புதம் நடக்கிறது, எழுப்புதல் கிடையாதுங்க. மனம் திரும்புதலை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 36, 37 இப்படியா சொல்லுகிறது. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, அவர்களுக்கு பேதுரு ஆறுதலின் பிரசங்கத்தை கொடுக்கவில்லை, கண்ணீரை துடைக்கிற பிரசங்கத்தை கொடுக்கவில்லை, இழந்ததை திருப்பிக் கொள்வாய்ங்கிற பிரசங்கத்தை கொடுக்கவில்லை, உன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கும் என்ற பிரசங்கம். எப்பா இப்படிலாம் சொன்னா எப்படி இதெல்லாம் நடக்குங்க? ஆண்டவரை உண்மையா நீ பிடிச்சேனா யாருமே உங்களுக்கு இதெல்லாம் பிரசங்கிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு இதை தருவாரு, அதை தருவாரா, யாருமே சொல்ல வேண்டாம். ஏற்கனவே வேத புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவோங்கிறத தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் அதை குறித்து தான் பேசுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில புதிய ஏற்பாடு சபைக்கு 5 வகையான ஊழியத்தை உண்டாக்கினாங்களே ஒழிய, அதாவது இன்மைக்கானவைகளை குறித்து பேசுவதற்காக அல்ல.